Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸும் பண்ணியிருந்தோம், அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த லாவெண்டர் ஷேடில் இருக்கிற 3 ஃப்ராக் தான். இது எல்லாமே 2 to 3 years ஓல்டு பாப்பாக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பல்க் ஆர்டர்னே சொல்லலாம். இது நம்ம ஃபேமிலியிலேருந்து, என்னோடய ஃபேமிலியிலேருந்து எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ஆர்டர். இந்த ட்ரெஸ்ஸை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எப்படின்னா பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொன்றையும் பார்த்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே இன்விசிபிளாக பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஜிப்பை பாருங்கள், இன்விசிபிள் ஜிப்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பஃப் ஸ்லீவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்சைடு கூட எல்லாமே பிசுறு தெரியாமல் கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நான் இன்சைடு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளிப்பக்கம் எந்த அளவு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கோ அதே மாதிரி உள்பக்கமும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுலேருந்து சைடு ஜாயின் பண்ணுறது, யோக்கையும் ஸ்கேட்டையும் ஜாயின் பண்ணுறது எல்லாமே இன்விசிபிளாக பண்ணியிருக்கிறோம். எதுலையுமே எந்த ஒரு பிசுறும் தெரியாது, கன்சீல் பண்ணி தான் இருக்கும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது கூட இன்விசிபிளாக தான் இருக்கும். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு குத்தாமல் இருக்கும். இதுதான் இப்போது பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப குத்தும். ஸோ பிள்ளைங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. எல்லாமே கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால இதை ரொம்ப பிள்ளைங்க விரும்பி போடுவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்களே ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். மெட்டீரியல் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 1000 rupees ஸ்டார்டிங் ப்ரைஸு. 1000 rupeesக்கே நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீங்கள் கலர் மட்டும் சொன்னால் போதும், எந்த மாடல் வேணும்னு சொன்னால் போதும், நாங்களே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். ஸ்டார்டிங்கு 1000 rupeesலேருந்தே நாங்கள் பண்ணி கொடுப்போம். காம்போ செட்டாக நீங்கள் பண்ணணும். காம்போ செட் மீன்ஸ் இதுக்காக ஒரு விங்ஸு, ஏஞ்சல் விங்ஸ் அல்லது பட்டர்ஃப்ளை விங்ஸு, ஒரு ஷூ, 1 year பேபியாக இருந்தால் ஃபேப்ரிக் ஷூ, ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்ஸு, ஹிப் பெல்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுப்போம் 1500க்கு. நீங்கள் என்ன வேணும்னு மட்டும் சொன்னால் போதும், கலர் சொன்னால் போதும், நாங்களே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி மெட்டீரியல் சார்ஜஸோட, ஸ்டிச்சிங் சார்ஜஸோட எல்லாம் சேர்த்து வெறும் 1000 rupeesக்கு பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னா 1000 rupees தான். கூட உங்களுக்கு ஆக்சசரிஸும் கொஞ்சம் கொடுப்போம். அடுத்ததாக நான் ஸ்டிச் பண்ண அடுத்த ட்ரெஸ் என்னென்னா, இந்த பட்டு சேரீயில் பண்ணின பட்டு பாவாடை சட்டை லுக் இருக்கிற மாதிரி ஒரு மேக்ஸி வித் கோட்டு தான். இது என்னோடய பாப்பாக்காக தான் பண்ணியிருந்தேன். இந்த லாஸ்ட்டு 2 வீக்ஸில் இந்த மாதிரி ஒர்க்கு போயிட்டுருந்து அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறையா நான் அந்த வாரத்தில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஸ்டிச் பண்ண விஷயங்களை உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைங்க மோஸ்ட்டாக ஸ்கேர்ட் தனியாக சட்டை தனியாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த பாவாடை போடும்போது எலாஸ்டிக் இருக்கும் அல்லது ஹூக் வச்சு நம்ம டைப் பண்ணியிருப்போம், அதை விரும்ப மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி மேக்ஸி டைப்பில், ப்ளீட்டட் மேக்ஸி டைப்பில் யோக் பார்ட் வச்சு ஸ்கேர்ட் பார்ட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். பட்டு பவுடர் லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓவர் கோட்டும் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பஃப் ஸ்லீவ் ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி டீச் பண்ணவும் செய்கிறோம். பேபி ஃப்ராக்காக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு டீச் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம டெய்லரிங் கிளாஸில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வெறும் 199க்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம். அடுத்ததாக என்கிட்ட கொஞ்சம் கிளாத்து கொடுத்து என்னோடய அக்கா கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ண கேட்டிருந்தாங்க. அதுக்கான கிளாத்தை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத்து 1 மீட்டர் 10 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் சூப்பராக அவங்க பொண்ணுக்கு ஒரு குர்த்தி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம பேஜில் அடிக்கடி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிற அந்த குர்த்தி தான். என்னென்னா கோட் காலர் நெக் வச்ச குர்த்தி நம்ம ரெடி பண்ணுறோம். 1 மீட்டர் 10 பாயிண்ட் தான் இருக்குது. இதில் எப்படி ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. டெய்லர்ஸ் மோஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது நம்மளோட ஓன் யூஸ்க்காக அப்படிங்கிறனால நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம்.
இந்த கிளாத்தோட வித்துமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்து நார்மலாக இருக்கிறத விட. நார்மலாக சில கிளாத்லாம் 34 தான் இருக்கும், சில கிளாத் 44 54 அந்த மாதிரி கூட இருக்கும். இது கொஞ்சம் அதிகமாக இருந்து 44 இன்ச் இருந்து கோட் காலர் நெக்கும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஃபைனலாக இந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ் இருந்து. அதே மாதிரி பாடி சைஸு சின்ன பிள்ளையாக இருந்தாங்க அப்படின்னா பண்ணிடலாம். 32 செஸ்ட் ரவுண்டு சைஸ் இருக்கிறவங்களுக்கு, அதை விட கம்மியாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம். அதை விட அதிகமாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கம்மியான ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. இதுதான் அந்த ஃபேப்ரிக்கு. இந்த எல்லா ஃபேப்ரிக்லேயும் அப்கமிங் கிளாஸஸாக உங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி அல்லது இந்த மாதிரி விலாகாக உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக இந்த கிளாத் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ரயான் கிளாத் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த கிளாத்லேயும் சூப்பரான அம்பர்லா டாப் தான் பண்ண போகிறோம். ஸ்கேட் போர்ஷன் கேதரிங் வச்சு பண்ணுறோம். யோக் பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றிலையும் குட்டி குட்டி வேரியேஷன். ஆல்ரெடி நம்ம காலர் நெக் வச்சுட்டோம். ஸோ இது வி நெக் மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பிளெயினாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைடில் லேஸு, சென்டரில் ப்ரூச் ஃப்ளாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறோம். ஸ்லீவ்லேயும் சேம் அதே லேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த லேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்னும் ரிச்சாக காட்டுது. இந்த ட்ரெஸ்ஸில் குட்டி குட்டி டாட்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட் கலரு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி கிளாத்தோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கிறதுனால போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் இருக்குது. இதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நான் அளந்து பார்க்கல. ஆனால் இதுலேயும் சூப்பராக ஒரு காலர் நெக் வச்சு, ஸ்டாண்டு காலர் நெக் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு குர்த்தி ரெடி பண்ணியிருக்கிறோம் சைடு ஸ்லிட் இருக்கிற மாதிரி. கிளாத் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் அந்த காலருக்கு ஸ்லீவ்லாம் ரொம்ப ஷார்ட்டாக வந்துச்சு. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண அந்த ட்ரெஸ்ஸில் மீதி வந்த கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். உண்மையாகவே ரொம்ப கம்மியான கிளாத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இதை வியர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக இந்த கிளாத் தான். இது கொஞ்சம் அதிகமான கிளாத் இருக்குது. ஸோ இதில் டாப் வித் பேண்ட்டு குவாட் செட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பேண்ட்டு பட்டியாலா பேண்ட்டு, டாப்பு கேதரிங் வச்சு அம்பர்லா டாப் தான். ஸ்லீவு பஃப் ஸ்லீவ் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்ரெடி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணோம் இல்லையா, அதே கிளாத்து தான். அதை விட கொஞ்சம் திக்னஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருக்குது. அதில் இருந்த மாதிரியே இல்யூஷன் இதுலேயும் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக நல்ல குவாலிட்டியான கிளாத்து. பேண்ட் இந்த மாதிரி தான். இந்த பேண்ட்டில் பேக்கெட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பேக்கெட் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக எதுனாலும் கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க மோஸ்ட்டாக பேக்கெட் விரும்புவாங்க. பலாசோ பேண்ட்டு நம்ம பண்ணும்போது மோஸ்ட்டாக யோக் பார்ட்டில் எலாஸ்டிக் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுலேயும் எலாஸ்டிக் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் தான் ரெடி பண்ணோம். ஸ்லீவில் ஃப்ளார் டிசைனு. இது ஒரு கஸ்டமர் ஆர்டர் தான். இதுக்கு ஆல்ரெடி நம்ம அந்த டாப்ஸில் யூஸ் பண்ண அதே லேஸ் தான். உங்கள்கிட்ட எந்த லேஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தாக இருக்க லேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் போதும். இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆர்கன்ஸா ரிப்பன் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு சன்ஃப்ளவர் அல்லது ஏதோ ஒரு ஃப்ளாரோட லுக்கு கிடைக்குது. சென்டரில் ஒரு ப்ரூச் ஃப்ளார் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா ஸ்லீவ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் கூட நீங்கள் எதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்து 1.5 மீட்டர் தான் இந்த மாதிரி லேஸ் வாங்கியிருந்தேன். 2 ஸ்லீவுக்கு ப்ளஸ்ஸு ப்ளவுஸோட பேக் நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்து. எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன்னா, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் பண்ணுறேன். வீட்டில் சமைக்கிற வேலை, ஃபேமிலியை பார்க்குறது, வீட்டு வேலையை பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் தான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் மேலே கொடுத்துருக்குறேன், காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பர்த்டே ஃப்ராக் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, பிரின்சஸ் ஃப்ராக். அந்த ஃப்ராக்குக்கு நம்ம ஆக்சசரிஸாக கொடுத்துருந்தது தான். ப்ரூச் பின்னு ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அலிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி
அலிகேட்டர் கிளிப்பு ஃபிக்ஸ் பண்ணி ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. அடுத்தது இதுவும் ப்ரூச் பின்னு ஃபிக்ஸ் பண்ணி பவு டிசைனில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுவும் ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 செட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். எல்லாருக்குமே 2 ப்ரூச் பின்னும் ஒரு ஹேர் அக்சஸரியும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி 1000 ருபீஸ்க்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு கஸ்டமைஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சஸரிஸ் கொடுப்போம். 1500க்குனா ஒரு குட்டி ஷூ, ஒரு விங்ஸு, இன்னும் கிராண்டான அதாவது காஸ்ட்லியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஹேர் பவ்வு, கிளிப்பு அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுப்போம். நீங்கள் கேட்குறத நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு பர்த்டே, இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ், வெட்டிங் டே அல்லது வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரிப்பட்ட கல்யாண ஃபங்க்ஷன் அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை ஸ்டிச் பண்ணைக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கூட நம்மகிட்ட பர்த்டே பேபி ஃப்ராக் காம்போ செட் கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லது நம்ம சேனல்லே கோர்ஸை பற்றினா நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நான் பண்ணியிருந்தேன் இன்னொரு ஆக்சஸரி பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஆக்சஸரி இன்னொரு கஸ்டமருக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே ஒரு காலேஜ் பொண்ணுக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். காலேஜ் போகிறவங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கான பவு தான் இது. அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம். எண்டு டேப்புமே ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கிளாஸஸுமே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஹேர் ஆக்சஸரிஸ், ஹேர் கிளிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட ப்ரூச் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ப்ரூச் டிசைன் எல்லாமே சொல்லி கொடுக்குறதோட சேர்த்து இந்த மாதிரி ஆக்சஸரிஸ் மேக்கிங்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த கிளாஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். கிளாஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது மேலே கொடுத்துருக்குற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதே தான். ஆல்ரெடி நம்ம ஸ்டிக் பண்ணாமல் இருந்தோம் எண்டு டேப். இப்போ எண்டு டேப் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3மே வெவ்வேறு டிசைன். ஒன்று கோல்டன், ஒன்று சில்வர், ஒன்று ஒயிட் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இன்னொரு ஸ்லீவ் டிசைன் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்டாக சின்ன பிள்ளைங்க சின்ன வயசில் ஸ்லீவ் இல்லாமல் போட்டிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை ஸ்லீவ் இல்லாமல் போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்லீவ் கிளாத் எல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மகிட்ட இருக்க மேட்சிங் கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்லீவ் ரெடி பண்ணி கொடுத்தே தான் இந்த ஸ்லீவு. ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே ட்ரெஸ் தான் மறுபடியும் காட்டுறேன். இதில் ப்ரூச்சு ஃப்ளாரெல்லாம் யூஸ் பண்ணி ஃபைனலாக ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக நான் என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன்னா, எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும். செல்ஃபாக இண்டிபெண்ட்டாக ஒவ்வொரு உமனும் இருக்கணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கிளாஸஸ் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 வாரமாக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.